சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னா, நேற்று நம்ம வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்க மாட்டோம். ஃபோன்ஸ் கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் இல்லாமல். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டே 15, செகண்ட் டே 15, இன்றைக்கி தேர்ட் டே, மூணாவது நாள் இன்றைக்கும் போய்ட்டு 50 கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ வாங்க மோட்டோலாக்குள்ளே போகலாம். ஸோ போக நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேன். ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, ஃபுட் டெலிவரி ஜாப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ மை காட், கிழட்டு பயல. ஸோ பைக் மேலே உள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்னால பார்த்தீங்கன்னா, சரி என்ன வேலை போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக சவுதிக்கு டெலிவரி ஜாப் பண்ணிட்டு. ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க ஜாப் சேஃப்டி கிடையாது, ரொம்ப கவனமாக பாரு அப்படின்னு. ஸோ பரவாயில்ல, எனக்கு வந்து எப்படி சொல்ல, கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது, எல்லாமே உண்மை தான். நம்மளோட 4வது ஆர்டர் KFC சங்கின்னு வந்தாச்சு. 3 ஆர்டர் முடிச்சாச்சு, இது 4வது ஆர்டரு. டெலிவர்ஸ் என்ட்ரன்ஸ் ஸ்வைங். ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான். ஸோ பக்கத்தில் தான், ரொம்ப தூரம் சொல்ல முடியாது, ஒரு 5 கிலோமீட்டர் கொடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்க போயிட வேண்டி தான். இங்கே இருந்தாலே விளங்காது, ஆர்டர் வராது, சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு மணிக்கணக்கா. தண்ணி முடிஞ்சிருச்சு, தண்ணி பிடிக்கணும். டபுள் ஆர்டர் வரோன்னு நினச்சேன், வரல. ஏன்னா இந்த ஆர்டர் பக்கத்தில் தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு டபுள் ஆர்டர் தரலாம்ல, இன்னொரு ஆர்டர் தூரமாக போகிற மாதிரி. பிளட்டி ராஸ்கல்ஸ். இல்லைங்க, இன்றைக்கி சனிக்கிழமை, மோஸ்ட்லி ஆர்டர்ஸ்லாம் இருக்காதுன்னா இன்றைக்கி இங்கே இருங்க. நேரத்தில் இங்கே ஒரு கார் கூட கிடையாது. நீங்கள் நேற்று உள்ள வீடியோஸ் போய் பாருங்கள், அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ மை காட், வாவ், சூப்பராக இருக்குது கார். ஸோ நேற்று உள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், இங்கெல்லாம் ஒரு வண்டி கூட இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், பகல்லே டீ காஃபி குடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் நிற்கானுங்களே. அப்புறம் எப்படி போனா வேகமாக போனா. வரட்டா. இந்த ஒரு யூட்டன் மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இதில் ஒரு யூட்டன் இருந்துன்னா பக்கா அப்படியே ஃபைன்னு பறந்து போய் சடார்னு கொடுத்துருவோம். இண்டிகேட்டரை போட்டுருணும், ஸ்வங்கின்னு கிராஸ் ஆயிடணும். பாவம் பண்ணியுமே பார்த்து ஸ்லோவாக கிராஸ் ஆயிடக்கூடாது, ஃபுங்கின்னு கிராஸ் ஆயிடணும். ஆனால் நம்ம வந்து 6 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நைட்டுக்குள்ளே எப்படியும் 15 பண்ணிடலாம். ஸோ ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே வேறு, அதனால் கொஞ்சம் ஆர்டரோடு தான் கொஞ்சம் மந்தமாக இருப்பாப்புல. ஆனால் ஈவினிங் அப்படியே 6 o'clock அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸாக எடுத்தாங்கன்னா மட்டும் போதும், தட்டி தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சில இடத்துல ஆடியோ கொஞ்சம் டிலே ஆகுது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆடியோ சில இடத்துல மிஸ் அவுட் ஆகிடுது, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, அடுத்த வீடியோஸில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி சரி பண்ணிடலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ இவ்வளோ நேரம் எதுக்கு வீடியோ எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக கேமராவில் சார்ஜே இல்லை. நானும் போட்டு என்ன நம்ம இறங்கி போய் பார்க்க முடியாது, இப்படி இருந்து அமைக்க இந்த கண்ணாடியை பார்த்து அமுக்குவேன், ஆனே ஆகலை. அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு சார்ஜ் இல்லை. ஏன்னா ஒரு 24 நிமிஷத்துக்கு வீடியோ வந்து சும்மா ஓடி இருக்குது, எப்போ ஆன் ஆச்சுன்னே தெரில, சும்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் டிலீட் பண்ணிவிட்டு, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா பவர் பேங்கில் நல்லா தெரியுது பார்த்தீங்களா, பவர் பேங்கில் சார்ஜும் போட்டு இப்போ தான் ஃபுல்லாச்சு. சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டைமை சொல்லிக்கிறேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:35 ஆயிடுச்சு. சரிங்களா, நம்ம எப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ணோம், 1 மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா, 1 மணிக்கா 12 மணிக்கு 12:45. சரிங்களா, ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு 1 மணிக்கு வந்துச்சு. ஸோ 1 மணிக்கு நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 9 மணி ஆகுது, 9:30 ஆகுது. சரிங்களா, ஸோ இவ்வளோ நேரத்தில் நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம்னா 10 ஆர்டர் எடுத்துருக்கோம். ஸோ 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் கணக்கு வச்சு தான் வருது. சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை. நம்ம அரை மணி நேரம் நம்ம பிரேக் எடுத்துக்கிட்டோம், சாப்பிட்டோம். இன்னைக்கு சாடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆர்டர் நிறைய கேன்சல் ஆகிட்டே இருந்திருக்கு இன்றைக்கி. நிக்கிலுக்கு வேறு பார்த்தீங்கன்னா யாரோ சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, இல்லை நிக்கிலுக்கு கேன்சல் ஆர்டரு, ராகுலுக்கு யாரோ சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, ராகுல் ப்ரோக்கு. டான் ப்ரோக்கு இன்றைக்கி ஒரு ஷவர்மா யாரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சாப்பாடும் மிக்ஸ் ஆகி இன்றைக்கி அடித்து நாக் அவுட் பண்ணோம். அதனால் ஒரு அரை மணி நேரம் பிரேக் ஆகிட்டு
அப்புறம் ஒரு மணி நேரம் சும்மாவே உட்காந்துருந்தோம். சும்மானா ஆர்டரே வரல, சுற்றி பார்த்தோம், ஆர்டர் வரல. அப்புறம் ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்காந்துருந்தோம். சரிங்களா, 1.5 மணி நேரம் கழிச்சிருங்க. அப்படின்னா 9:30லேருந்து 1.5 மணி நேரத்தை கழிச்சு 8 மணி நேரம். 8 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் முடிச்சிருக்கேன். 10 ஆர்டர் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ராகுல் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரே கேன்சல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்டர் கேன்சல் ஆச்சா இல்லை யாராவது பர்கர் கொடுத்தாங்களான்னு தெரில. இங்கே இருங்க, சம்பவமாக தட்டி தூக்கிட்டான், முடிஞ்சு. ஆனால் சின்னதாக ஸ்க்ராட்ச் ஆனால் வண்டி நிப்பாட்டி இன்சூரன்ஸ் போட்டுடுறாங்கங்க. நம்ம ஊரில் சின்னதாலாம் பம்பர் லைட்டாக சப்பிட்டுனாலும் சரின்னு விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது வேறு மாதிரி. போலீஸ் கேஸ் ஆகி வண்டி ஸ்டேஷன் போய் அவர் 10 நாளோ 15 நாளோ கடந்து ஆர்டிஓ போய் அப்படி தான் இன்சூரன்ஸ் கிளைம். இங்கே அப்படி கிடையாது. ஸோ அதனால் இங்கே உடனே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடுறாங்க. இப்போ இடிச்சிட்டோன்னா உடனே போலீஸ் வரும், நம்மளுக்கு 2 பேருக்கு அடிபட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. நம்ம 2 பேரும் இக்காமையாக வாங்கி செக் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வரும், நர்ஜீம் அப்படின்னு ஒரு டீம். அந்த டீம் நார்ஜா ஏதோ ஒரு சம்திங், அதான் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, அந்த டீம் வரும். அந்த டீம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும், இன்சூரன்ஸுக்கு அனுப்பி விட்ருவோம். அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிரும். அப்படி தான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு போய் வண்டி போடணுன்னா இங்கெல்லாம் சவுதி டெசர்ட் ஃபுல்லாகவே வண்டி நிப்பாட்டலாம். அவ்வளோ வண்டி நிற்கும், அவ்வளோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், அவ்வளோ வண்டி நிற்கும். ஸோ ஷூ அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேஞ்சி பிஞ்சு போய் இருக்குது. ரோட்டில் வச்சு ஷூவை வரசும்போது காலுக்கு அப்படியே சூடு ஏறுது, சூடாக. சரிங்க, இப்போ நம்ம போட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காண்டா. ஸோ 3ஆம் தேதி இன்னைக்கு 3வது நாள் நம்மளோட இந்த 1 மாத சேலஞ்சு. 452 ஆர்டர் பண்ணணும். ஸோ 452 ஆர்டர். ஸோ நேற்று 15 பண்ணிட்டோம், அதுக்கு முந்தின நாள் 15 பண்ணிட்டோம், இன்றைக்கி இப்போ வரைக்கும் 10 பண்ணிட்டோம். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 15 பண்ணிடலாம். மணி இப்போ 9-10 மணி தான் ஆகணும். எங்களை இன்னொரு 1/2 மணி நேரத்தில் இன்னொரு ஆர்டர் வந்துடும் எப்படியும். ஸோ 10 மணிக்குள்ளே இன்னொரு ஆர்டர் முடிச்சிடணும். அப்போ 11 ஆயிரும். அதுக்கப்புறம் 10, 11, 12. ஸோ இந்த 2 மணி நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி 4 ஆர்டர் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 பண்ணிட்டு தான் ரூம் போகிறோம். ஓகே, சப்போஸ் அப்படி பண்ண முடியலனாலும் பண்ணிடுவேன். அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், பண்ணிடுவேன், அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் பண்ண முடியலனாலுமே நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் பண்ணி இந்த 15 சமாளிச்சிடணும். ஆனால் நான் அந்த நாளைக்குங்கிற கான்செப்டை நான் இன்றைக்கிங்கிறது மட்டும் தான் நிரந்தரம், நாளைக்குங்கிறது நிரந்தரம் கிடையாது. அதனால் இன்றைக்கே பண்ணிடணும். அப்படி தான். அண்ணே இண்டிகேட்டர் போடனே வெளியே வரும்போது 23:45. அப்படின்னா 11:45க்கு நம்ம செக்ஷனே முடிஞ்சிடுங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா செக்ஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஒரு 1/2 மணி நேரம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 11:20 ஆச்சுங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். அப்படி பண்ணால் தான் 15 ஆர்டர் ஆகும். ஸோ பண்ணிடலாமா இல்லையான்னு ஒரு பெரிய ஒரு டவுட்டில் இருக்கேன். ஏன்னா 15 ஆர்டர் பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் இருந்தால், இன்னொரு 1 மணி நேரம் இருந்தால் பண்ணிடலாம். பட் இன்னும் 1 மணி நேரம் இல்லையே. இப்போவுமே 11:20 ஆயிடுச்சு. 11:45க்கு செக்ஷனே முடிஞ்சிடும். அது ஒரு கஷ்டமாக இருக்குது. மனசுக்குள்ளே பண்ணிடணும்னு ஒரு கோவம் வருது. ஆனால் செக்ஷன் இப்படி இருக்குது. 11:45க்கு முடிஞ்சிடும். ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன், கடவுளே எக்ஸ்டெண்ட் ஆயிடணும் அப்படின்னு. அப்படி ஆகிட்டுனா கூட ஒரு 1/4 மணி நேரம் கிடைக்கும். ஸோ நம்ம 11:50க்கு ஒரு ஆர்டர் எடுத்தாலுமே அது இன்றைக்குள்ள ஆர்டரோட தான் அட்டாச் ஆகும். ஸோ அதனால வேண்டிகிட்டு இருக்கேன். இப்போவும் நான் இதில் இங்கேருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துடாதான் இருக்கு. கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 15 ஆர்டர் டெய்லியும் பண்ணிட்டேன்னு வைங்களா, ஒரு நிம்மதியாக ஒரு தூக்கம். இல்லைன்னு வைங்களா, அடுத்த நாள் போட்டு யோசிக்கணும், ஐயோ அந்த ஒரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா பண்ணணுமேன்னு. அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சாப்பாடு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணுமாடா? பேசிக்காக ஒரு 2 இடம் நிறைய பேர் வந்து 1500, 1300 சம்பளத்துலலாம் இருக்கிறாங்க. என்னோடய தேவை அதிகமாக இருக்குது, என்னோடய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குங்கும்போது நான் வேறு என்ன மேரேஜ் பண்ணல, சிங்கிள் பாயாக இருக்கேன். ஸோ மேரேஜ் பண்ணணுன்னா வீடு போடணுன்னு இப்போ நான் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், நிறைய வீடியோஸ்லாம். பொண்ணுங்க சரி, பொண்ணுங்க பெற்ற அம்மாவும் சரி, பையனுக்கு வீடு இருக்கணுங்கிறாவ, கார் இருக்கணுங்கிறாவ. சில பேர்லாம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணுங்கிறாப்புல. சில அம்மாமார்கள்லாம் அட்லீஸ்ட் அவன் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா எப்போவும் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3. சரிங்களா, டே 3ல் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ஸோ 14 ஆர்டர் தான் பண்ண முடிஞ்சிச்சு. செக்ஷன் முடிஞ்சிருச்சு அது நோட்டி. ஸோ டைம் இப்போ தான் 12 ஆகுது. ஆனால் நம்ம செக்ஷன் பார்த்திங்கன்னா 11:45க்கே முடிஞ்சிருச்சு. நம்மளோட காமிஷன் பார்த்தீங்களா. ஸோ 11:45க்கே செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி 14 ஆர்டர் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் நாளைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் பண்ணணும் பார்த்தீங்களா. மொத்தம் 16 ஆர்டர் பண்ணணும் நாளைக்கு. ஸோ இன்றைக்கி எத்தனை வாட்டை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டை சாப்பிட்ருக்கேன். 1.5 மணி நேரம் பிரேக் எடுத்திருக்கேன்.
ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி. வெயிலும் அதிகம், ஹீட்டு, நிறைய பிரச்சனைகள் இருந்து. பட் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா பர்சனலாக கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். இப்போ வர வர பர்சனலாக 2 நாளாக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன்.